Fourth function, banker to the government. It acts as a banker both to the central and the state governments. RBI acts as a banker both to the central as well as the state government. It provides short-term credit to the central and state government. It manages all the new issues of government loans, servicing the government debt, outstanding, and nurturing the market for government securities. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. என்னென்ன மேனேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ இஷ்யூ ஆஃப் கவர்மெண்ட் லோன்ஸ். கவர்மெண்ட் ஏதாவது நியூ லோனை வந்து இஷ்யூ பண்ணுச்சுன்னா அதையும் மேனேஜ் பண்ணுது. சர்வீசிங் த கவர்மெண்ட் டெப்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் நர்ச்சரிங் த மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதிகப்படுத்துது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட மார்க்கெட்டை அதிகப்படுத்துது. and it advises the government on banking and financial subject. நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் இந்த கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஆர்பிஐ வந்து அட்வைஸ் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொரோனானால இந்த தவணை பேங்க்கில் லோன் வாங்கினவங்கெல்லாம் தவணையை கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்றதுக்காக சில இதை வந்து கொண்டு வந்து சில நடவடிக்கைகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. எல்லோரும் அதாவது தவணை செலுத்தாமல் இருக்கிறதுக்கும் வட்டியை வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பேங்கர்ஸ், சில ஃபினான்சியல் அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸு. இதெல்லாம் என்ன பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம், வட்டி விகிதத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற அட்வைசஸை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது இந்த டயத்தில், இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் டைமில், அந்த பிரச்சனைகள் இருக்கிற டைமில் அட்வைஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஆர்பிஐ வந்து வழங்குது. ஸோ இட் ஆக்ட் அஸ் எ பேங்கர் டு த கவர்மெண்ட். And Bankers Bank. RBI is the bank of all the banks in India, as it provides loan to the banks, accept the deposits of banks and rediscount the bill of banks. என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா, இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் பீப்புள், இன்வெஸ்டர்ஸ், பப்ளிக் இருக்காங்க இல்லையா, பப்ளிக்டேருந்து டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ணும், அவங்களுக்கு லோனை ப்ரொவைட் பண்ணும். இதுதான் கமர்ஷியல் பேங்க்ஸோட வேலை. ஆனால் இந்த மக்களுக்கு கடன் கொடுக்குற அந்த கமர்ஷியல் பேங்க்குக்கு கடன் கொடுக்கறது, அதோடைய டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணுறது, அதோடைய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ரீடிஸ்கவுண்ட் பண்ணுறது, இது எல்லா வேலையும் பண்ணுறது இந்த ஆர்பிஐ தான். அதாவது இது யார் யாருக்கு உள்ள டீலிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்கர்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்ஸு, அந்த பேங்க்ஸோடைய டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான லோனை ப்ரொவைட் பண்ணுறது, அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பில்லை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பணத்தை ப்ரொவைட் பண்ணுறது, இந்த எல்லா வேலையும் இந்த ஆர்பிஐ தான் பண்ணுது. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் அஸ் அ பேங்கர்ஸ் பேங்க் and lender of last resort. லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புகலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தஞ்சம் அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடைவாங்க இல்லையா, அதைத்தான் ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டை நம்ம எக்கனாமிக்ஸில் ஆர்பிஐக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறையா வகையில் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸை கொடுப்பாங்க, டெபாசிட்ஸை வாங்குவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து பண தேவை இருக்குது, அந்த பண தேவையை வேறு எந்த வழியிலையும் அதை வந்து பண்ண முடியலை, அடைய முடியலை, when there is no other sources to keep, bank can borrow from the RBI. Bank can borrow from the RBI when there is no other source. எந்த கமர்ஷியல் பேங்க்ஸு வேறு எந்த வழியிலையும் பணத்தை வந்து பாரோ பண்ண முடியாத அந்த கடைசி சிச்சுவேஷனில் கடைசியாக யார் அதற்கு தேவையான பணத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்பிஐ தான். ஸோ ஆர்பிஐ ஆக்ட் அஸ் அ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் டு எவ்ரி கமர்ஷியல் பேங்க்ஸ். எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் புகலிடமாக இந்த ஆர்பிஐ வந்து ஆக்ட் பண்ணுது. அதனால தான் இதை லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. And seventh function, act as a clearing house. For settlement of banking transactions, RBI manages 14 clearing houses. It facilitates the exchange of instruments and processing of payment instructions.
அதாவது செட்டில்மெண்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை செட்டில்மெண்ட் பண்ணணும். ஆர்பிஐ வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுது. கிளியரிங் ஹவுஸாக அதை வந்து செயல்படுது. 14 கிளியரிங் ஹவுசஸை அதுக்காக வந்து அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அடுத்து அந்த பேமெண்ட்டை வந்து மேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கிளியரிங் ஹவுஸாக செயல்படுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டு கரன்சியை பாதுகாக்கிற ஒரு கஸ்டோடியனாக இந்த ஆர்பிஐ வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆக்ட் அஸ் அ கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இட் அட்மினிஸ்டர்ஸ் அண்ட் என்ஃபோர்சஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அதன்படி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. தென் ஆர்பிஐ பைஸ் அண்ட் செல்ஸ் ஃபாரின் கரன்சி டு மெயின்டைன் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் இந்தியன் ருப்பி ஃபாரின் கரன்சிஸ். ஃபாரின் கரன்சிக்கும் இந்தியன் ருப்பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதிகமாகாமல், அதாவது நம்ம நாட்டோடைய பணத்தோடைய மதிப்பு கூடாமல் குறையாமல் வச்சுருக்கிறதுக்காக ஃபாரின் கரன்சியை வாங்கி விற்கிற வேலையவும் இந்த ஆர்பிஐ பார்த்துக்கிடுது. எதற்காக அப்படின்னா, நம்ம நாட்டு பணத்தோடைய மதிப்பு கூடாமல் இருக்கிறது, அதாவது கூடலாம் பட் குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபாரின் கரன்சியை மெயின்டைன் பண்ணுற ஒரு கஸ்டோடியனாக இந்த ஆர்பிஐ செயல்படுது. நெக்ஸ்ட் ஒன், ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமி. நாட்டோடைய பொருளாதாரத்தை ரெகுலேட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டியாக இந்த ஆர்பிஐ செயல்படுது. இட் கண்ட்ரோல்ஸ் த மணி சப்ளை இன் த சிஸ்டம், மானிட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கீ இண்டிகேட்டர்ஸ் லைக் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் எக்ஸெட்ரா. ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தட் இஸ் ஜிடிபி, மொத்த நாட்டு உற்பத்தி, அண்ட் இன்ஃப்ளேஷன், பணவாட்டம், பணவீக்கம், டீஃப்ளேஷன், இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அத்தாரிட்டியாக இந்த ஆர்பிஐ செயல்படுறதுனால இட் ஆக்ட் அஸ் அ ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் மேனேஜஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட்டும், அதாவது நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தோம், மணி மார்க்கெட்லேயும் பார்த்தோம். கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட், காமர்ஸில் பார்த்தோம், அதாவது எக்கனாமிக்ஸ்லேயும் பார்ப்போம். அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த விற்கக்கூடிய கேபிட்டல் மார்க்கெட்டில் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸையும் விற்கலாம், வாங்கலாம். அப்போ இதை அட்மினிஸ்டர் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இந்த ஆர்பிஐ செயல்படுது. ஸோ ஆர்பிஐ அட்மினிஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் when they invest specified minimum proportion of their total assets and liabilities in government securities. அந்த கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த அசட்ஸ். Then regulator and supervisor of payment and settlement system. RBI act as a regulator and supervisor of payment and settlement system. The Payment and Settlement System Act of 2007 gives RBI oversight authority for the payment and settlement system in the country. RBI focus on the development and functioning of safe, secure and efficient payment and settlement mechanism. ஆர்பிஐ வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் சேஃப், செக்யூர் அண்ட் எஃபிஷியன்ட் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், இதை ரெகுலேட் பண்ணுது. அண்ட் தென் டெவலப்மெண்டல் ரோல், நாட்டுக்கு வந்து டெவலப்மெண்டல் ரோலை வந்து ஆர்பிஐ ப்ரொவைட் பண்ணுது. திஸ் ரோல் இன்க்ளூட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா and ensuring that credit is available to the productive sectors of the economy. It provides a wider range of promotional functions to support national objectives. நாட்டோடைய நோக்கங்களுக்காக இது வந்து ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸை வந்து நாட்டுக்காக சப்போர்ட் பண்ணுது. ஸோ ப்ரொடக்டிவ் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமி அது வந்து பாசிபிள் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்பிஐயால் தான். அண்ட் it also include establishing institutions designed to build the country's financial infrastructure. It also helps in expanding access to affordable financial services and promoting financial education and literacy. So developmental role வந்து இது கிரியேட் பண்ணுது. நாட்டில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஆர்பிஐ ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா அண்ட் அதர் டேட்டா. ஆர்பிஐ provides all essential banking and other economic data, formulating and critically evaluating the economic policies in India,
RBI collects and publishes data regularly. பேங்க்கோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸோடைய டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அது வந்து மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை பப்ளிஷ் பண்ணுது ரெகுலராக. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோல். RBI represents India as a member of the International Monetary Fund. IMFல வந்து இந்தியா ஒரு மெம்பராக இருக்குது. ஸோ அந்த மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ஆத்தரைஸ்டு டீலர் ஆஃப் RBI. அதாவது மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து RBIயோடைய டீலராக இருக்காங்க. ஸோ IMFலையும் இந்த RBI வந்து ஒரு மெம்பராக இருக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு என்னென்ன பண தேவையோ அதை வந்து இந்த IMF மூலமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். அண்ட் பேங்கிங் ஆம்பட்ஸ்மென் ஸ்கீம். பிரச்சனைகள் ஏதாவது அப்படின்னா மக்கள் வந்து இந்த ஆம்பட்ஸ்மெனில் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லலாம். அதற்கு தேவையான தீர்வுகளை வந்து இந்த RBI வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு போர்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ RBI introduced the banking ombudsman scheme in 1995. Under the scheme, the complainants can file their complaints in any form, including online, and can also appeal to the ombudsman against the awards and the other decisions of the banks. அதாவது அவங்க வந்து ஆன்லைன் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ போய் இந்த அவங்களுக்கு தேவையான கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை வந்து கொடுக்கலாம். அதை வந்து இவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. Banking Codes and Standard Board of India to measure the performance of banks against codes and standards based on the established global practices. The RBI has set up the Banking Code and Standard Board of India. இந்த பேங்க்குக்குன்னு நிறைய IFSC கோடு இருக்கும். அந்த கோடை வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டியாக இந்த RBI வந்து இருக்குது. இப்போ நீங்கள் IFSC உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா IFSC கோடு அப்படின்னு சொல்லி ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு வந்து அது வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும், யாருக்கும் சொல்லக்கூடாது. ஸோ அந்த கோடை வந்து கொடுக்குற ஒரு அத்தாரிட்டியாக இந்த அலாட் பண்ணுற அத்தாரிட்டியாக இந்த RBI வந்து ஹெல்ப் பண்ணுது இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI. ஸோ லெட் அஸ் see one by one. RBI act as a monetary authority, issuer of currency, issuer of banking license, banker to the government, bankers to the bank, lender of last resort, act as a clearing house, custodian of foreign exchange reserves, regulator of economy, managing government securities, regulator and supervisor of payment and settlement system, developmental role, publisher of monetary data and other data, exchange manager and controller, banking ombudsman scheme, Banking Codes and Standard Board of India.